அதிமுகவில் இருந்து நீக்கியவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தியிருந்த நிலையில் இபிஎஸ் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. KP முனுசாமி, SP வேலுமணி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. KP முனுசாமி, SP வேலுமணி உள்ளிட்டோருடன் எடப்பாடி பழனிசாமி 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுகவில் இருந்து நீக்கியவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தியிருந்த நிலையில் இபிஎஸ் தற்போது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், இது 10 நாட்களுக்குள் நடக்க வேண்டும் என கெடு விதித்திருந்த செங்கோட்டையன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருந்தார். அது பற்றிய தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதியா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் ஒரே அறையில் தற்போது திண்டுக்கல் சந்தித்துள்ளார். திண்டுக்கல்லில் 2 நாள் பிரச்சாரமாக நேற்று தேனியிலிருந்து கிளம்பி நேற்று இரவு திண்டுக்கல்லில் அதிமுக பொதுச் செயலாளர் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளார். நேற்று செங்கோட்டையன் அதிமுகவை ஒன்றிணைக்க 10 நாட்கள் காலக்கெடுவானது நிர்ணயம் செய்திருந்தார். இதன் எதிரொலியாக இங்கு இருக்கக்கூடிய தற்போது ஆலோசனையானது செய்து வருகின்றனர். இதனால் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச திண்டுக்கல்லில் நேற்று இரவு முதல் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், அதே போல் நாம் சொன்னது போல் KP முனுசாமி, SP வேலுமணி, காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் இந்த முன்னாள் அமைச்சர்கள் தற்போது ஆலோசனையானது அவர்கள் அறையில் தற்போது நடத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திக்கும் நிகழ்ச்சி உள்ளது. அதே போல் வர்த்தகர்கள் சங்கிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தற்போது அந்த மண்டபத்தில் தற்போது அந்த நட்சத்திர விடுதியில் நடைபெற உள்ளது. இதற்காக தற்போது சோதனையானது நடைபெற்று இங்க இருக்கிற நிர்வாகிகள் உள்ளே வருவதற்கும் அதே போல் அங்க இருக்கிற வர்த்தக சங்க நிர்வாகிகள் சந்திப்பது உள்ளிட்டவருக்கு உள்ளே அவர்கள் அனுமதிப்பதற்காக தற்போது மோப்பனாய் ராக்கியை கொண்டு தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. உள்ளே வருவோர் அனைவருமே மெட்டல் டிடெக்டர் மூலம் உள்ளே அவர்களை சோதனை செய்த பிறகே தற்போது உள்ள அனுமதியானது அளித்து வருகின்றனர். அதே போல் அவர்கள் வரும் பூங்கொத்துகளை முழுமையாக சோதனை செய்த பிறகே தற்போது உள்ளே அனுமதித்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் ஒரு அறையில் தற்போது அமைச்சர்கள் அனைவரும் தற்போது பேசி வருகின்றனர். இதில் முழுமையாக இந்த எடப்பாடி அவர்கள் சந்தித்து அனைவருமே சோதனை செய்த பிறகு தற்போது அவர்கள் வருவதற்காக அனுமதி வழங்க கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது அவர்களுடைய உள்ளே அந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது முழுமையாக இந்த ஆலோசனை முழுமையாக இந்த செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதற்காக அவர் சொன்ன அந்த அறிவிப்பிற்காக தற்போது ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இதனால் என்ன முடிவு எடுக்கப்படும் என்று இந்த சற்றத்தில் தெரிய வாய்ப்பு உள்ளது. தொடர்ச்சியாக தற்போது செய்தியாளர் முழுமையாக காத்துக் கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக செய்தியாளருக்கு கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்டானது கொடுப்பதற்கு வாய்ப்பாக உள்ளது என எதிர்பார்க்க முடிகிறது. இதற்கு முன்னால் பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளது. அதனால் தற்போது அங்கே இருக்கக்கூடிய வர்த்தக சங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்போது உள்ளே அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்களும் சரி, தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அவர்கள் பேசிய அவர்களுடைய முடிவுகள் தற்போது வரை உள்ளே பேசிக் கொண்டிருப்பதால் முடிவுகளுக்காக அனைவருமே காத்துக் கொண்டிருக்கின்றனர். தேவதி, தகவல்களுக்கு நன்றி வசந்த்.